வணக்கம். சபரீசன் பேச்சை கேட்டு ஆடிய ஸ்டாலின் மொத்த ஆட்டமும் முடிந்துவிட்டது. நண்பர்களே, இந்த வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. 5 ஆண்டுகால திமுக ஆட்சியில் 3 முக்கியமான தவறுகளை ஸ்டாலின் அவர்கள் செய்ததன் காரணமாகத்தான் தற்பொழுது எதிர்க்கட்சி வரிசையில் அமர்ந்திருக்கிறது திமுக. சட்டசபைக்கு செல்ல முடியாமல் ஸ்டாலின் அவர்கள் ஒட்டுமொத்த தோல்விற்கு காரணம் அவரது மருமகன் சபரீசன் அவர்கள்தான். திமுகவின் மாவட்ட செயலாளர்கள் மீது ஒட்டுமொத்தமான தவறுகளையும் சபரீசன் அவர்கள் வெளிப்படுத்தியதும், அவர் நடத்தி வந்த பெண் நிறுவனத்தை தற்பொழுது திமுக கைவசமாக வைத்துக்கொண்டு அவருக்கு சாதகமாக பல கோடிகளை கார்ப்பரேட் நிறுவனங்களிடமிருந்து பெற்றுக்கொண்டதும், அதை எதிர்த்து கேட்ட மாவட்ட செயலாளர்களை பதவியிலிருந்து நீக்கியதும், ஒட்டுமொத்த IAS IPS அதிகாரிகளை தனக்கு சாதகமாக வைத்துக்கொண்டு உளவுத்துறையை ஸ்டாலின் அவர்கள் கண்ணுக்கு கொண்டு செல்லாமல் தங்களுக்கு சாதகமாக சபரீசன் அவர்கள் வைத்து கொண்டதுதான் ஒரு மன்னராட்சி போல் நடைபெற்றதாக தற்பொழுது பெண் நிறுவனத்தின் மூலமாகத்தான் திமுக ஆட்சியை கவிழ்ந்தது என்ற குற்றச்சாட்டுகளையும் தற்பொழுது ஸ்டாலின் அவர்களது மனைவி துர்கா ஸ்டாலின் அவர்கள் கண்டுபிடித்துள்ளார். மேலும் தனது மருமகனை திமுகவின் ஆட்சிக்கு இழைக்கக்கூடிய தோல்விற்கு முக்கியமான காரணமாகவே அமைந்துவிட்டார் என்ற தகவலை அறிந்தவுடன் உடனடியாக பாரபட்சம் பார்க்காமல் பெண் நிறுவனத்துடன் தொடர்பில் இருந்த திமுகவின் நிர்வாகிகளை உடனடியாக பதவியிலிருந்து நீக்கியுள்ளார். மேலும் பெண் நிறுவனத்தைக்கும் திமுகவிற்கும் இனி எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது என்பதையும் தெரிவித்துவிட்டார். அது மட்டுமல்ல, முக்கியமாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இனி சபரீசனுடன் நெருங்கி பழக வேண்டாம், குடும்பம் வேறு அரசியல் வேறு என்பதை உணர வேண்டும் என்பதையும் தற்பொழுது துர்கா ஸ்டாலின் அவர்களிடம் தெரிவித்துள்ளார். துர்கா ஸ்டாலின் அவர்கள் இப்பொழுதுதான் இதையே கண்டுபிடித்துள்ளார். ஒவ்வொரு கோவிலுக்காக சென்று ஸ்டாலின் அவர்கள் வெற்றியடைய வேண்டும் என்று சிறப்பு பூஜைகளை செய்தார். ஆனால் அதில் கொஞ்சமாவது மக்களுக்கு நல்லது செய்யுங்கள், உங்களது தொகுதிக்கு சென்று மக்களுக்கு நல்லது செய்யுங்கள், 234 தொகுதிகளிலும் அடிப்படை வசதிகளை செய்து கொடுங்கள் என்று துர்கா ஸ்டாலின் அவர்கள் அன்றைக்கே பேசியிருந்தால் நிச்சயம் 2வது முறை திமுகவே ஆட்சிக்கு வந்திருக்கும். இவர்களது நினைப்பு எப்படி தெரியும்? 5000 ரூபாய் அனைத்து வங்கி கணக்குகளிலும் செலுத்திவிட்டோம். அது மட்டுமல்ல, மாதம் 1000 ரூபாய் இதையெல்லாம் திமுகவிடம் இருந்து பெற்று கொண்டதால் மக்கள் நமக்குத்தான் வாக்குகளை செலுத்துவார்கள் என்ற ஆணவத்தில் திமுக இருந்ததாகவும், ஆனால் மக்கள் 5000 ரூபாயை பெற்றுக்கொண்டு உங்களது ஆட்சி வேண்டாம் என்று வேறு இளைய தளபதி விஜய் அவர்கள் முதல்வராக வர வேண்டும் என்று பெண்கள் அதிகமாகவே ஆசைப்பட்டதாகவும் உளவுத்துறை ரிப்போர்ட்டையும் துர்கா ஸ்டாலின் அவர்கள் பார்த்துவிட்டார். ஆனால் இது தேர்தலுக்கு முன்பாகவே ஸ்டாலின் அவர்களுக்கு சென்றிருக்க வேண்டும். ஆனால் பெண் நிறுவனத்தை நடத்தக்கூடிய சபரீசன் அவர்கள் அதற்கு தடையாக இருந்ததாகவும், அவருக்கு இந்த தகவல் கிடைத்தால் நமது மீது தவறு இருந்ததை கண்டுபிடித்து விடுவார்கள், நமது ஒட்டுமொத்த நிறுவனமும் கலைக்கப்படும் என்ற அச்சத்தினால் அந்த உளவுத்துறை ரிப்போர்ட்டை ஸ்டாலின் அவர்களது பார்வைக்கோ உதயநிதி அவர்களது பார்வைக்கோ கொண்டு செல்லாமல் தடையாக சபரீசன் அவர்கள் இருந்துவிட்டதாகவும் தகவல்களையும் நம்மால் பார்க்க முடிகிறது. 2வதாக, உதயநிதி ஸ்டாலின் அவர்களது அசுர வளர்ச்சி. திராவிட முன்னேற்ற கழகத்தில் உதயநிதி அவர்கள் MLAவாக, அமைச்சராக, துணை முதலமைச்சராக என்று குறுகிய காலத்தில் நேரடியாக மன்னராட்சி போல் இளவரசராக பட்டம் சுமப்பது போல் அவரை தமிழ்நாட்டில் அங்கீகரித்தார் ஸ்டாலின் அவர்கள். இதுவும் அவர் செய்த மிகப்பெரிய ஒரு தவறு. திமுக கலைஞர் காலத்தில் ஸ்டாலின் அவர்களது நிலைமை எப்படி இருந்தது, படிப்படியாக எப்படி வந்தார் என்பதை உணராமல் அவரது மகனுக்கு எடுத்தவுடன் CM போஸ்ட் கிடைப்பதற்கு உதவி செய்வதாக நினைத்து கொண்டு தற்பொழுது ஆட்சியை இழந்து அடுத்த 25 வருடங்கள், கிட்டத்தட்ட 25 வருடங்கள் விஜய் அவர்களது கட்டுப்பாட்டில் தான் தமிழகம் இருக்கும். மக்கள் முழுவதுமான ஆதரவுகளையும் கொடுத்து வருகிறார்கள். இந்த 7 நாட்களிலேயே பல மாற்றங்கள், கிட்டத்தட்ட
பல மாற்றங்களை தமிழக மக்களுக்கு செய்திருப்பதாக எந்த ஒரு விளம்பரமும் இல்லாமல் மக்களை அவர்களாகவே தானாக முன்வந்து இணையதளங்களில் பதிவுகளையும் மேற்கொண்டு வருகிறார்கள். அடுத்த 25 ஆண்டுகள் விஜய் அவர்கள் தான் முதல்வர், எங்களுக்கு அவரே போதுமானது என்பதையும், பாதுகாப்பான மாநிலமாக விஜய் அவர்களால் தான் இருக்க முடியும், எந்த ஒரு பந்தாவோ விளம்பரமோ இல்லை, அவரது தேவைகளை அவர் சரியாக பூர்த்தி செய்கிறார், அரசு ஊழியர் போல் தினம்தோறும் தலைமைச் செயலகத்திற்கு வருகிறார், அன்றாட பணிகளை மேற்கொள்கிறார், தினம்தோறும் IAS IPS உளவுத்துறையிடம் ஆலோசனை நடத்தி தவறு நடக்கக்கூடிய இடத்தை சுட்டிக்காட்டி அதை உடனடியாக தீர்த்து விடுகிறார். மேலும் தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் கரப்ஷனாக இருந்த திமுக இனி ஆட்சிக்கு வரக்கூடாது. அது மட்டுமல்ல, வெள்ளை அறிக்கையின் மூலமாக உதயநிதி அவர்கள் செய்த பித்தலாட்டங்கள் துபாய்கள் மற்றும் லண்டன் போன்ற நாடுகளில் பினாமிகளது பெயரில் பல நிறுவனங்களை வாங்கியதையும் தற்பொழுது வெள்ளை அறிக்கை மூலமாக கண்டுபிடிக்க உள்ளதாகவும் ஆதவ அர்ஜுனா அவர்கள் வில்லிவாக்கத்தின் பொழுது மக்கள் பிரச்சாரத்தில் மறைமுகமாக தெரிவித்துள்ளார். இதனால் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைப்பதோடு நிச்சயமாக அவர்கள் சிறைக்கு செல்வதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. எதிர்வரக்கூடிய காலத்தில் எதிர்க்கட்சி அந்தஸ்தை இழந்து அதிமுக எதிர்க்கட்சியாகவும் ஆளும் கட்சியாக தாவேகாவும் முதல்வராக விஜய் அவர்கள்தான் தொடர்வார் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. உதயநிதி அவர்களையும் சபரீசன் அவர்களையும் நம்பி திமுக தற்பொழுது ஒட்டுமொத்த அதிகாரத்தையும் இழந்துவிட்டதாகவும் சமூக வலைதளங்களில் பதிவுகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. அடுத்த செய்தி, மீண்டும் தேர்தல் நடைபெறும், தயாராக இருங்கள் என்று ஸ்டாலின் அவர்கள் நடைபெற்ற திமுகவின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் பேசியது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதாவது விஜய் அவர்களது ஆட்சி எப்போ வேண்டுமானாலும் கவிழும் என்ற அந்த எண்ணம் ஸ்டாலின் அவர்களுக்கு வந்திருப்பதே மீண்டும் தோல்விற்கான அறிகுறிதான். ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் தேர்தலில் போட்டியிட்டால் தற்பொழுது இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி பதவி கூட பறிபோகும். மக்கள் நிச்சயம் விஜய் அவர்களுக்குத்தான் ஆதரவுகளை கொடுப்பார்கள். மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் தான் அனைத்து தோல்விற்கும் காரணம் என்று வீடியோ மூலியமாக பேசிவிட்டார் ஸ்டாலின் அவர்கள். ஆனால் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் அனைத்து நிர்வாகிகளையும் நீங்கள் மற்ற கூட்டணி கட்சியின் தொண்டர்களோடு இணைந்து செயல்படாததுதான் காரணம், உடனடியாக இதை பற்றி நிச்சயமாக விசாரணை நடத்துவேன், அதில் தவறு செய்த மாவட்ட நிர்வாகிகள் பதவியை பறிப்பேன் என்று அப்படியே அந்தர்பல்ட்டியும் அடித்துள்ளார். மேலும் அடுத்த 6 மாதங்களுக்கு பிறகு மீண்டும் தேர்தல் கண்டிப்பாக நடைபெறும். அதாவது தற்பொழுது இருக்கக்கூடிய ஆட்சி கவிழும் என்று ஸ்டாலின் அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார். அவரது ஆசையும் அதுதானாம். ஆனால் மக்கள் ஒன்றை மட்டும் நன்றாக புரிந்துவிட்டார்கள். நீங்கள் கோடி கோடியாக மக்களது வரிப்பணங்களை சம்பாதித்து அதில் ராஜ மாளிகையாக கட்டிடங்களை கட்டினாலும் அந்த முதல்வர் பதவிற்கு இனி உங்களுக்கு கிடையாது. அந்த பதவி நிச்சயமாக உங்களிடம் இருந்து மக்களே நேரடியாக பறித்து விட்டார்கள். இனியும் அந்த பதவியில் உங்களை அமர வைக்க விடமாட்டார்கள். அது இந்த 6 மாதங்களுக்கு பிறகு தேர்தல் வந்தாலும் சரி, அல்லது 5 ஆண்டுகள் முடிந்த பிறகு தேர்தல் வந்தாலும் சரி, மக்கள் உங்களை புறக்கணிப்பார்கள் என்று சமூக வலைதளங்களில் ஸ்டாலினுக்கு பதிலடி கூறுவது சரியா தவறா? உங்களது ஆதரவு விஜய் அவர்களுக்கா அல்லது ஸ்டாலின் அவர்களுக்கா என்பதை மட்டும் மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.